வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். திரும்ப திரும்ப சொல்றீங்க, திரும்ப திரும்ப சொல்றீங்க, திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று, காமெடி ஒன்று மிக பிரபலம் தமிழ் சினிமாவில். வடிவேல் என்ன, சங்கிலி முருகன் அவங்கெல்லாம் இருக்கிற அந்த காமெடி. அந்த திரும்ப திரும்ப சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப தெளிவா சொல்றேன், திரும்ப திரும்ப தெளிவா சொல்றேன்னு திரு மதிப்புமிகு அமித்ஷாஜி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, கையை தூக்குனார்ல எடப்பாடியை வச்சுக்கிட்டு, அப்பவே அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார், என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு, கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டாரு. இல்லங்க கமா போடாம விட்டுட்டீங்களே, என்னங்க நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்க, கமா போட வேணாமா, இங்க போடணும் கமாவை அப்படின்னு 5 நாள் அமைக்கிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருந்த எடப்பாடி, அதுக்கப்புறமா என்னங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை பார்த்து, நீங்களா எழுதிக்குவீங்களா, இங்க வாங்க கமாவை இங்க போடுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதற்கு பிறகு மதுரைக்கு வந்தவர் திரும்பவும் அதே தான் சொன்னாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு. அதற்கு பிறகு தினத்தந்தியில, தினமலர்ல எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுக்குறாரு. அவரு ஹிந்தியில கொடுத்து இங்கிலீஷ்ல கொடுத்தத தமிழ்ல எழுதி, தமிழ்ல இருக்கிறத வாசித்து பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அமித்ஷா ஓகே அப்படின்னு சொன்ன பிற்பாடுதான் தினத்தந்தியிலையும் தினமலர்லையும் அந்த பேட்டி வந்துச்சு. அதுல இந்த தடவை கூடுதலாவே சொல்றாரு, தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையும், அந்த கூட்டணியில் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும், பாஜகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர் ஆவார்கள். அது மட்டும் இல்லாம அடுத்த கேள்வியை கேட்க வைக்கிறாரு அமித்ஷா, இதை கேளுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா தமிழகத்துல முதல்வர் யாருங்க? அது அதிமுகவில் இருந்துதான், ஆனால் அவர் யார் என்பதை அப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எடப்பாடின்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை, எடப்பாடி தான் சிஎம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் தான் சிஎம், நான் தான் சிஎம்னு எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னாக்கா, தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், சம்பந்தியை காப்போம் அப்படின்ட்டுலாம் ஒரு பஸ்ல, அதை என்ன பஸ்ஸை பார்த்தாலே காமெடி பஸ்ஸா இருக்குங்க. டவுன் பஸ் ஒரு படம் இருந்துச்சு அந்த காலத்துலலாம், அது மாதிரி ஒரு பஸ்ல எடப்பாடி போயிட்டு இருக்கிறாரு. தினந்தோறும் பிரச்சாரங்கள், நடைபயணங்கள், அப்படி இப்படின்ற வீராவேசமான பேச்சுகள், ஏகாதிபத்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே, அறநிலையத்துறை காசு உனக்கு கண்ணை உறுத்துகிறதா அப்படி இப்படிலாம் கேட்டு, அது கடைசியில இவரே அறநிலையத்துறைக்கு வருமானத்துல இவரே ஒரு கலைக்கல்லூரி, பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரின்னு ஆரம்பிச்சது திண்டுக்கல் மாவட்டத்துலலாம் இவரே ஓபன் பண்ணி வச்சதெல்லாம் பாவம் மறந்து போயிட்டாரு அவரு. சரி, அடுத்த நாள் நான் அப்படி சொல்லலைங்க இப்படி சொன்னேன் அப்படின்னு தோசையை திருப்பி போட்ட கதையெல்லாம் எடப்பாடிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன அப்படின்னு அந்த வடிவேல அப்படி சட்டை அப்படி உதறிட்டு போற மாதிரி எடப்பாடி போயிடுவாரு. ஆனால் எடப்பாடி எல்லாத்துக்கும் சமாளிச்சுட்டு போயிடலாங்க. ஆனா தமிழகத்துல சில சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகும். குறிப்பா மக்களுக்கு சொல்றீங்களோ இல்லையோ, மக்களை நம்ம என்னைக்கு மதிக்கிறோம்? மதிக்கிறதே கிடையாது, மக்களை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் எம்ஜிஆர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லிட்டு இருந்த அந்த எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு, லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை, அதாவது தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எடப்பாடிக்கு உண்டு. ஏங்க அமித்ஷா சொல்லிட்டே இருக்காருங்க, கூட்டணி ஆட்சிங்கிறாரு. 2026 அப்ப அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்காதா, கூட்டணி ஆட்சி தான் அமைக்குமா? தெளிவா சொல்லிருங்க. நம்ம பெரும்பான்மையோட நம்ம தான் ஆட்சி அமைப்போம். ஆனா அந்த அப்படி சொல்லாதீங்கண்ணே, இதை சொல்லுங்க, அமித்ஷா சொல்றது நடக்காது அப்படின்னு சொல்லிருங்க நேரடியா. அப்புறம் சிஎம் வேட்பாளர் வந்து அதிமுக தான் வருவாருன்னு சொல்றாரு, நீங்க கிடையாது, அப்ப நான் தான் சிஎம் வேட்பாளர். அதையும் திரும்ப திரும்ப அமித்ஷா சொல்லிட்டே இருக்காரு, வேற யாரோ ஒருத்தர் வருவாரு, யாரோ ஒருத்தர், நான் தான் சிஎம் வேட்பாளர். அமித்ஷா வந்து பாஜக வந்து கூட்டணியில அமைச்சரவையில பங்கேற்காது அப்படின்னு தெளிவா சொல்லிருங்க. இந்த சொல்லணுங்கிறது தான் லட்சக்கணக்கான தொண்டர்களின் எதிர்பார்ப்பா, ஏக்கமா,
துக்கமா இருக்கு. யாரு ஊர்ல தலை காட்ட முடியல, நடமாட முடியலன்னு புலம்புறாங்க அதிமுக தொண்டர்கள். இதுதான் யதார்த்த நிலவரம், உண்மை. என்னன்னாக்கா, என்னப்பா அமித்ஷா ஆப்போசிட் போயிட்டாரா அப்படின்னு திமுக காரங்க, விடுதலை சிறுத்தைகள் காரங்க, எல்லா கட்சிக்காரங்க, பொதுமக்கள், மாமா, சித்தப்பா எல்லாருமே அதிமுக தொண்டர்கள்ட்ட கேட்கிற கேள்வி இதுதான். மனைவியே கேட்கிறாங்க. ஒரு கட்சி, ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறவருடைய மனைவி கேட்குறாங்க அவர்கிட்ட, புருஷன்கிட்ட, ஏங்க என்னங்க இன்னும் உங்க எடப்பாடி எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறாரு, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு பொழையிறது தேங்காய் உடைச்சாங்க, அது மாதிரி தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த வருத்தங்களுக்கு எடப்பாடி தான் பதில் சொல்லணும், வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. அவர் பதில் சொன்னாதான் சரியா இருக்கும். அவர் பதில் சொல்வாரா அப்படிங்கிறது தான் இங்க $1,000,000 கேள்வி. சரியான ஊம குசுமையா கொம்பன் இவன் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சினிமால, அது மாதிரி இவர் எவ்வளவு அடிச்சாலும் அடுத்த அடிக்கிறேன்னு சொன்னீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு போவார்ல, அது மாதிரிதான் எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடியுடைய அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகின்ற இந்த கருத்துக்கள், ஆனால் அதையெல்லாம் சட்டம் செய்யாம மக்களை காட்போம், மீட்போம், சம்மந்தியை மீட்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் தன்னுடைய வேலையில இருக்கிறது, இதையெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த பிரச்சாரம் பயன் தரும்னு நம்புறாரு. ஆனா ஒரு விதத்துல அவருக்கு பயன் தரும்னு நம்பிக்கையோட இருக்காரு. என்ன அப்படின்னாக்க, இந்த சீன் போட்டுட்டு தொண்டர்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பகல் கனவு அவர்கிட்ட இருக்கு. மற்றபடி பாஜகவை தாக்காம இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. அமித்ஷாவுக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுல அவர் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு, அப்படியே ரிமோட் மியூட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மியூட்ல தான் இருக்கிறாரு எடப்பாடி. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப ஏதாவது பேசிட்டாக்க வில்லங்கம் வரும். பாஜகவை எதிர்த்து கொள்ள, பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிற துப்பு பிராணி தெனாவட்டு எடப்பாடி தலைமைக்கு கிடையாதுங்கிறது தெளிவா தெரியுது. ஒருவேளை அப்படி தில்லா தலையை தூக்கி அப்படி நெஞ்ச நிமித்தி நின்னாக்க பொட்டேர்னு ரைடெல்லாம் வரும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்காரு. அமைதியோ அமைதி அப்படின்ற முறையில அப்படியே இருக்கிறாரு எடப்பாடி. ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் ஜெல்லாகல. அதிமுகவும் பாஜகவும் அப்படிங்கிற அந்த கூட்டணியில இருக்கிற அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, மேல்மட்ட தலைவர்கள், கீழ்மட்ட தலைவர்கள், நடுமட்டம், அதுக்கு அடுத்தாப்புல தொண்டர்கள் அப்படின்னு அவங்க யாருமே ஜெல்லாகல அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட அண்ணாமலையை வைத்துக்கொண்டு வெளியே போ அப்படின்னு வெளியே வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார். கொங்கு மண்டலத்துல இந்த பேச்சு தான் அடிபட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்துல இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலத்தினுடைய மிகப்பெரிய பிம்பமாக பாஜகவால கட்டமைக்கப்பட்ட அல்லது தன்னுடைய அந்த கட்டமைப்பை தானே உருவாக்கி கொண்டவர் தான் அண்ணாமலை. ஆனா அந்த அண்ணாமலை கட்சியை விட்டு போனாதான், தலைவர் பதவியிலிருந்து தூக்குனாதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த முறை சைலண்டா இருந்து எடப்பாடி கட்சியை தோற்கடிப்பதற்கு, அதிமுகவை பலவீனமாக்குவதற்கு அண்ணாமலையும் சரி, அண்ணாமலையுடைய ஆட்களும் சரி இப்பவே களமிறங்கி எதிரெதிரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற உண்மையையும் கொங்கு மண்டல நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பேசிட்டே வரும்போது அதெல்லாம் தெரியப்படுத்துறாங்க. ஆக மொத்தத்துல இவர் வாரத்துக்கு ஒரு தடவை அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவார், பாஜகவினர் அமைச்சர்கள் ஆவார்னு சொல்லுவார். இதை சொல்லிட்டே இருப்பார். அவருடைய பிடியில அவர் உறுதியா இருக்கார். நாங்க இப்படிதான் முதுகுக்கு பின்னாடி நாங்க கொல்ல பக்கமா நாங்க ஆட்சியில உட்காருவோம் அப்படிங்கிறதுல அமித்ஷா தெளிவா இருக்கு, பாஜக தெளிவா இருக்கு, சங்கிகள் தெளிவா இருக்காங்க, RSS தெளிவா இருக்கு, விஸ்வ இந்து பரிஷத் தெளிவா இருக்கு, இந்து முன்னணி தெளிவா இருக்கு. ஆனால் எடப்பாடி அண்ணன் தெளிவாவே இல்லை. குட்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாரு, அவரும் குழம்பிட்டு இருக்கிறாரு, குட்டையையும் குழப்பிட்டு இருக்கிறாரு. ஒரே குட்டையில ஊறின மட்டை தான் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பாடத்தை காண்பிக்கும். அந்த அதிமுகவுக்கு நடக்கிற பாடம் வெறும் எடப்பாடிக்கு நடக்கிற பாடமா இருந்தா பரவாயில்ல, எம்ஜிஆர் கட்டி காத்து ஜெயலலிதா போற்றி வளர்த்த அந்த அதிமுகவுக்கு இப்படி ஒரு சேதாரம், இப்படி ஒரு அவமானம்,
இப்படி ஒரு பயங்கர மோசகரமான தோல்வி அப்படின்னா எம்ஜிஆருடைய தொண்டர்களால், ஜெயலலிதாவுடைய தொண்டர்களால் அதை தாங்கிக்க முடியாதுங்கிற உண்மை எடப்பாடிக்கு தெரியலையா, அல்லது தெரிந்தும் தெரியாதவர் போல் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. வணக்கம்.